வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டம். இன்றைக்கான வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு செம்பருத்தி. இது வந்து இந்த பிளான்ட் நர்சரி ஷாப்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து சின்ன பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிளை வந்திருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வெயிலில் வச்சா வந்து சூட்டபிள் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இது செமிஷேட் பிளேஸ்லேயே தான் இருக்கணும். வாட்டர் வந்து நார்மலாக விடுங்க. ப்ளஸ் பூச்சி வந்து அடிக்குது, இந்த வெள்ளை பூச்சி வருது இந்த பிளான்ட்டில். பர்டிகுலராக இந்த பிளான்ட்டில் வந்து வெள்ளைப்பூச்சி வருது. இதுக்கு வந்து நம்ம வந்து வேப்ப எண்ணெய் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பஞ்சகாவியம் இது கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது குறையவும் செய்து நல்ல வந்து இலைகள் வந்து பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். மீன் அமிலம் இதுக்கு கொடுக்க வேண்டாம். பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் வந்து வேப்ப எண்ணெய், அது வந்து கொஞ்சம் மைல்டாக ஒரு 2 ml to 1 ml, ஒரு 1.5 லிட்டர்ஸ்னால் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா கருக ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஹைப்ரிட் செம்பருத்தி வீட்டில் வச்சுருப்பீங்க. ரொம்ப வெயிலையும் இருக்கக்கூடாது. இது வெயிலில் இருந்ததுன்னா இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருகிற மாதிரி ஆகுது. ஸோ வெள்ளைப்பூச்சியை தடுக்கிறதுக்கும் நான் வந்து டிப்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ் வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த பிளான்ட் அப்படின்றதும் சொல்லிட்டேன். ஸோ நார்மல் வாட்டர் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல் பிளான்ட் வீடியோஸ் அண்ட் வெஜிடபிள் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.